Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். हम लोग पीसफुल मार्च निकालेंगे दिल्ली पुलिस हेडक्वार्टर के तरफ एंड वहाँ पे जाके पीसफुल धरना हम लोग देंगे। तो दिल्ली पुलिस से फिर से रिक्वेस्ट है कि ऐसा खाना पानी वंचित ना करे लोगों को, जो यहाँ पे आना चाह रहे हैं ना करें। इंटरनेट भी बंद किया गया है, देखिए इंटरनेट बंद कर दिया, स्टेशन बंद कर दिया, उसमें न्यूज़पेपर चिपका दिया। ये सब करने बहुत बचकानी बातें हैं। प्रशासन को इस किस्म से काम नहीं करना चाहिए। लोग तब भी हजारों की संख्या में यहाँ पे जुड़ रहे हैं, तो ये सब करने से कोई फायदा नहीं है। लोगों को खाना पानी नहीं सकते हो, असंवैधानिक है, इलीगल है। दिल्ली पुलिस इलीगल काम करना बंद कर दे, ये हमारा इमीडिएट डिमांड है। कितने बजे जाएंगे आप मीटिंग के लिए? जब बुलाएंगे अभी वो एग्जैक्ट टाइम बताएंगे फिर आएंगे। उसके पहले भी हो सकता है। ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு வந்து எங்களுக்கு ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் சற்று நேரத்தில் அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கிறோம். எத்தனை மணி என்பதை இன்னும் சற்று நேரத்தில் எங்களுக்கு தெரிவிப்பார்கள். எத்தனை மணி எந்த இடம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் எங்களுக்கு தெரிவிக்கப்படும். लोगों का ह्यूमन राइट्स है साफ पानी और खाना खाना। क्या दिल्ली पुलिस वंचित करना चाह रही है लोगों को और मारना चाह रही है कि खाना पानी ना मिले उनको? दिल्ली पुलिस बहुत इनकन्वीनियंस कॉज हो रहा है। जो यहाँ पे प्रॉब्लम चल रही है, जो युवाओं का डिमांड है, उसको सुनने के वजह वो यहाँ पे ये सारे प्रॉब्लम लगा रही है प्रशासन। बहुत बहुत दुखद बात है, ये हम लोग एक्सेप्ट नहीं करेंगे। अगर ये कंटिन्यू रहेगा और युवाओं को डिटेन करते रहेंगे लीगल तरीके से, हम लोग पीसफुल मार्च निकालेंगे दिल्ली पुलिस हेडक्वार्टर के तरफ एंड वहाँ पे जाके पीसफुल धरना हम लोग देंगे। तो दिल्ली पुलिस से फिर से रिक्वेस्ट है कि ऐसा खाना पानी वंचित ना करे लोगों को, जो यहाँ पे आना चाह रहे हैं ना करें। தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக நாங்கள் அமைதி வழியில் போராட்டம் செய்ய இருக்கிறோம். எனவே எங்களுடைய போராட்டத்தில் எந்த விதமான தடியடியோ தண்ணீரை பீச்சுவது செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். बहुत बचकानी बातें हैं। प्रशासन को इस किस्म से काम नहीं करना चाहिए। लोग तब भी हजारों की संख्या में यहाँ पे जुड़ रहे हैं, तो ये सब करने से कोई फायदा नहीं है। लोगों को खाना पानी एंड उनका मूवमेंट आप रोक नहीं सकते हो, असंवैधानिक है, इलीगल है। दिल्ली पुलिस इलीगल काम करना बंद कर दे, ये हमारा इमीडिएट डिमांड है। சட்டவிரோதமாக பணி செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கான தண்ணீர் உணவு போன்றவை கிடைப்பதை தயவு செய்து தடுக்க வேண்டாம். நாம் நினைத்ததை செய்து காட்டிவிட்டோம் என்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே சற்று முன்னாடி தான் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பேசினதை நம்ம பார்த்தோம். இருந்தாலுமே நம்ம இதுலேருந்து உடனடியாக பின்வாங்க போகிறதில்ல, நமக்கு தேவையான 2 கோரிக்கைகள் இன்னும் மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் சௌரவ் தாஸ், இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய சௌரவ் தாஸ் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினதையும் பார்த்தோம். என்னென்ன அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கான டைமிங் சொல்லுவாங்க, இது போன்ற நிறைய விஷயங்களை குறிப்பிட்டதையும் பார்த்தோம். நம்முடைய ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தை பற்றி சௌரவ் தாஸ் பேசிகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நிறைய டிமாண்ட்ஸும், அதாவது 2 முக்கியமான டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, அங்கே மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது, அங்கே நாங்கள் அமைதியான வழியில் போராட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம், மாணவர்களுக்கு உணவோ தண்ணீரோ கொண்டு வருவது தடுக்கக்கூடாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பேசினார்? அதாவது இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமல்லாது இன்னும் சில கோரிக்கைகள் இருப்பதாக அபிஜித் தீப்கே அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சௌரவ் தாஸ் அவர்கள் பேசுகின்ற போது, நாங்கள் அதாவது இங்கு ஜந்தர் மந்தரை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இங்கு மாணவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதை தடை செய்வது, உணவு கிடைப்பதை தடை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சட்டவிரோத அந்த வேலைகளை காவல்துறை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டார். அதே போல டெல்லி காவல்துறை அலுவலகம் முன்பும் ஒரு அமைதி வழி போராட்டத்தில் தாங்கள் ஈடுபட போவதாகவும், தங்கள் மீது தடியடி மற்றும் அந்த தண்ணீரை பீச்சடிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் செல்ல இருப்பதாக, அரசு தரப்போடு பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருப்பதாகவும், எந்த இடம் என்பதை எங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அரசு தரப்பில் தொடர்பு கொண்டு தெரிவிப்பார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.